ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். பொண்ணு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட இருக்குமான்னு தெரில. ஸோ நாங்கள் தான் லேட்டாக போகிறோம் ஆக்சுவலாக. ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சத்யாவே இல்லை. இங்கே வந்து பிரியாணி தான். எங்கள் ஊர் பிரியாணி இப்படி தான் இருக்கும், லைக் ரைஸ் தனியாக மசாலா தனியாக அப்படின்னு. பட் எனக்கு பர்சனலாக பிடிக்காது இந்த மாதிரி பிரியாணி. நம்ம சென்னை பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும். அண்ட் அதுவும் நிறைய வர போட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கூடயும் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கசகசன்னு இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எங்கள் அத்தை போகும்போது இந்த ஃப்ராக் வந்து கொடுத்து விட்டாங்க. ஐ மீன் பாப்பாவுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அக்கா வந்து ரிங் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வீடியோவில் காட்டல. ஸோ இது வந்து போட்டு விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நாங்கள் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பொண்ணு நம்ம வந்து விடுறதுக்கு போவோன்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டு போவோம். ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்கு தென் வீடியோ நம்ம வந்து பார்ப்போம், வீடு பார்க்காததால். ஸோ அதுக்கு வந்து வேறு ட்ரெஸ்ஸு வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வந்து சும்மா போட்டு விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா வயநாட்டில் ரொம்ப குளிர்லாம் கிடையாது, பகலெல்லாம் நல்லாவே அனல் தான் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ நாம் வந்துட்டு வயநாடு செமையாக இருக்கும், குளிராக இருக்கும்னு நினச்சிலாம் யாரும் போவேன்னா. இப்போ ஐ திங்க் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். சொல்லிகிட்டு இருந்தாங்க செம மழை அப்படின்னு கேரளா ஃபுல்லாக. ஸோ எப்படின்னு தெரியல, மாறி மாறி இதுவாகிட்டே இருந்தது.
இவன் வந்து எங்கள் அப்பா கூட விளையாடிட்டு இருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆன பிறகு பொண்ணு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா காண்டஸ் கார் சூப்பராக இருக்கு இல்லையா? எனக்கு இந்த மாதிரி விண்டேஜ் கார்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்த்ததுமே வாவ் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் இந்த கலர் வந்து உண்மையாகவே இந்த கலரில் இல்லை பெயிண்ட் அடிச்சிருக்காங்களான்னு தெரியல எனக்கு. பட் செமையாக இருந்துச்சு அதோட லுக் எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பின்னாடியே போவோம் இல்லையா? எங்கள் அப்பா தான் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட ஹஸ்பண்ட் காரு. இங்கே கேரளாலே தான் இருக்குது. ஸோ அவங்க காரில் நம்ம வந்து போகணும். அண்ட் அதுக்கப்புறம் அப்பா தான் ஆக்சுவலாக ரிவர்ஸ் எடுத்தார். நாங்கள் அப்படியே பார்க்குறோம், ஓ அப்பா கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டுறீங்களா அப்படின்லாம். ஏன்னா அவரை நாங்கள் இங்கே எடுப்பார், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம்னு வச்சுக்கோங்களேன். மற்றவங்களுக்கு யாருக்கும் பயம்லாம் இல்லை. அண்ட் அவருக்கு செம்ம கான்ஃபிடென்ட். அண்ட் போகிற வழியெல்லாம் சூப்பராக அந்த டீ இது இருக்குது இல்லையா, அந்த இதுதான் ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நேராக வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் பொண்ணு கொண்டு போன இடம். அண்ட் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் போகிறது தான் இது. நான் வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்கல பெருசாக. நல்லா தரல. பை. ஸோ நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2 வழி இருக்குது எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ரிட்டன். பார்த்தா ஒரு வழியில் வந்து ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு, டிராஃபிக் ஜாம். ஸோ ரிட்டன் நாங்கள் வந்துட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கே. போகிற வழியிலலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும், போகும்போது நான் இந்த ரிவர் வந்து எடுத்திருப்பேன். இது ஆக்சுவலாக டேமாக என்ன ஞாபகம் இல்லை, பட் நேரில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, பார்த்தோம். அண்ட் திரும்ப பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வழியை திரும்ப எடுத்துருப்பேன். ஏன்னா நாங்கள் போயிட்டு அங்கே பிளாக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப ரிட்டன் வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் பேக் வந்துட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. அந்த வழியை விட்டால் வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் நம்ம போயிடும்போது நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த ஸ்னோலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்னோலாம் அப்படியே மேலே செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அந்த இடம் ஃபுல்லாகவே பனி தான். அண்ட் லைட்டாக வந்து தூரல்லாம் போட்டு இருந்தது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போகிற வழியில் அப்பா வந்து டீ தூள் வந்து வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இங்கே தான் ஏன்னா பக்ரீதுன்றதால ஃபுல் கடை க்ளோஸு. ஸோ டீ தூள் மட்டும் இல்லை, வேறு நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்தது பார்க்கும்போது. டபுளா இரு ஸோ மேரேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்புறோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நேந்திரம் வந்து கொடுத்து விட்டாங்க. இது வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அப்பா வந்து சீப்பாக வந்து கட் பண்ணி வைக்கணும், இப்படியே வைக்க முடியாது இல்லையா நம்மளால். ஸோ அதனால் அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
Bye. Bye. செய்யமில்ல. ஐயோ போன்கடா அம்மா. അടിക്കണ്ടില്ലേ ഞാന് ശനിയാഴ്ച സാധാരണ തലേന്ന് പോയിട്ടാണ് മുടി നടിയെ കൊടുക്കല്. ശനിയാഴ്ച പെരുന്നാളുള്ള കാര്യം ഓർമ്മ. ബാർബർ ഷോപ്പൊക്കെ ലീവല്ലേ. ബൈ ബൈ. അവള് ഫോട്ടോ നോക്കാൻ വന്നതാണ്. പെട്ടെന്ന് ഇങ്ങോട്ട് ഇറക്കുമ്പോ വണ്ടിയൊന്നും വരില്ലല്ലോ. ഇവർക്ക് പ്രാക്ടീസ് ആയിണ്ടാവേ. ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பிரதர் இவங்க. ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து வாங்க எடுத்து கொடுத்தாங்க. வேணாம்னு சொன்னோம், கேட்கவே இல்லை அவங்க. அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஒயிட் கலர் தான் பாப்பாவுக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது. அண்டு நிறைய இருந்தது ஆக்சுவலாக இங்கே இந்த மாதிரி நான் இது வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அப்புறமா வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ராகிலாம் ஊற்றி அப்படியே டேரெக்டாக கொடுக்குறது. ஸோ நானும் இது வாங்கணும்னு நினைப்பேன், அப்புறம் சரி விட்டுருவேன் அப்படியே. சரி இங்கேயும் பார்த்தேன், சரி எங்கே அவங்க பில் அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு நான் அதை அங்கே வேணாம், நம்ம தனியாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டேன். அண்ட் இங்கே ஷூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரேட்டும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. 700 800 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ கம்மியாக இருந்தால் நாங்கள் சரி தனியாக வாங்கிக்கலாம்லாம் பிளான் பண்ணேன். பட் ரொம்ப அதிகம், அவ்வளோக்கெலாம் வாங்க வேணாம் அப்படின்னு யோசித்தேன். தென் ரிட்டன் வந்து நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து சும்மா எடுத்துகிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:30க்கு தான் ட்ரெயின் கோழிக்கோடில் இருந்து. பட் நம்ம வந்து அந்த சுரங்கம் இறங்குறதுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 7:45 ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு நாங்கள் போய் ஒரு 10 நிமிஷத்தில் ட்ரெயினே வந்துருச்சு. ஸோ அது மாதிரி செம்மையாக டிராஃபிக்லாம் ஆகும் அப்பப்போன்னு சொன்னாங்க. நாங்கள் போகிற நேரத்தில் தான் அப்படியே ஆகணுமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஊர்லேருந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் அதுக்கு பேர் இல்லையா? ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வாழைக்காய் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. அது வாழைக்காய் நேந்திரம். Emotional damage. நேந்திரம் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து பனானா பவுடர், அதாவது என்ன சொல்லுவாங்க வந்து நேந்திரம் பவுடர் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன், இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு தான் இங்கே வந்து இதெல்லாம் ரெடியாக எடுத்துச்சு. தனியாக உங்களுக்கு வந்து vlogல நான் காட்டுறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவக்காடோ, நான் சொல்லியிருப்பேன் வீடியோலேயே. ஸோ இது வந்து நான் 2 வந்து பாப்பாவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீட்டில் பேலன்ஸ் வந்து வீட்டில் வச்சுட்டேன். இது 2 மட்டும் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் மாம்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஜஸ்ட் இதை வந்து இப்படி காட்டினேன், இது பேலன்ஸ் இதில் மாட்டிருச்சு. எப்படியும் ஃப்ரிட்ஜில் வச்சிரு. ஓகே. ஸோ வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பை பை.